Hi friends, welcome to my YouTube channel உரிமை குரல். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் யூனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றின அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு யூனிக் எக்ஸ்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நலச்சங்கம் உருவாக்கிட்டாங்க. அதுக்கான நபர்கள் யார், தலைவர், செயலாளர், பொருளாளர், அதுக்கடுத்து அதில் இருக்க மெம்பர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி சங்கம் வேணும் அப்படின்ற நபர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. முறைப்படி ஜனநாயகப்படி ஓட்டு போட்டு அது என்ன ஏது, அதுக்கடுத்து சங்கம் அதுக்கடுத்து என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபட போகுது, கம்பெனி சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றின முழு டீட்டெயில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே எம்டி நவீன் சார் படிக்கிறாரு, கேட்குறாரு. அதனால் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அவர் நேரடியாக ஃபோன் கான்டாக்ட் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படிங்கிற போது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது கீழே போய் அவர் ஒவ்வொரு இது பார்க்குறாருங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், 22 பிப்ரவரி மாதம் 2025 நாள் நம்மளோட யூனிக் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சங்கம் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த சங்கத்தோட தலைவர் மரியாதைக்குரிய முருகேச சார், கிருஷ்ணகிரி சார், அவங்க கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்க்குறாங்க, முன்னாள் இராணுவ வீரர். அதுக்கடுத்து செயலாளர் நம்மளோட சிவகுமார் சார், அவங்களும் கிருஷ்ணகிரி ஏரியா, அவங்களும் ஆர்மி ரிட்டையர்ட் ஆனவங்க. அதுக்கடுத்து இப்போ அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாலோ பாக்ஸ். பொருளாளர் மரியாதைக்குரிய பூமிநாதன் சார், அரசாங்க தமிழ் வாத்தியார் டீச்சராக இருக்காங்க. இந்த 3 பேருமே பொறுப்பான ஆட்கள், உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து அவங்களுக்கு கீழே 6 ஆண்கள் 6 பெண்கள் அப்படின்னு சொல்லி நான் அந்த லிஸ்ட் போடுறேன் பாருங்கள். இவங்க 15 பேர் கொண்டது ஒரு சங்கம், ஒரு நிர்வாக கமிட்டி. இவங்க தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவெடுப்பாங்க, தங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. இது ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் ஒற்றை தலைமை, தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட டீலிங், ஒரு நபர் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஒரு நபர் மக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தனக்கான வெல்ஃபேர்ஸ் என்னவோ, தன்னை சார்ந்தவங்களுக்கான வெல்ஃபேர்ஸ் என்னவோ வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நானும் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் வந்ததுலேருந்து எத்தனை பேரை உரசி மேலிடத்தில் சொல்லி பணம் வாங்கி கொடுத்தாங்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். இந்த விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது. எம்டி நவீன் சார் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. யாராவது உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க, இல்லை நீங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நவீன் சார் உங்கள்கிட்ட நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சங்கம் உங்களுக்கு நல்லது நடக்கணும், யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். நீங்கள் இப்போ திசை மாறி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு மைண்ட் கன்ஃபியூஸில் இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எந்த மைண்ட் கன்ஃபியூஸில் இருக்காங்களோ அதை தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் இப்போ சங்கம் செய்ய போகுது, சரியா? நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு ஜெயிலிருந்து ஆடியோ வீடியோ போட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை தான் சங்கம் செய்ய போகுது. வேறு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஜஸ்ட் பாதிக்கப்பட்ட நபர்கள் யார், ஃபஸ்ட்டு அந்த நபர்களோட உண்மையான கணக்கு வழக்கு, உண்மையான ஐடி, அதுக்கு அடுத்தது அவர்களுக்கு எவ்வளவு பணம் கம்பெனிலேருந்து வந்திருக்கு இல்லை வரணும், இந்த விஷயங்களை டீட்டெயில்ஸ் எடுக்க போகுது. இதுக்கு அடுத்து ஒரு சைடில் இருந்து லீடரை முறையாக லெட்டர் பேடில் கொடுத்து அந்த லீடர்களோட கணக்கு வழக்கை கொண்டு கொடுத்து அதை முறையாக இந்த கமிட்டியில் இருக்கிற செக் பண்ணுறவங்க 5 பேர் செக் பண்ணி டிஜிட்டல் பூர்வமாக, வாய் கணக்கு கிடையாது, உட்காந்து ஒரு பேப்பரில் போகிற கணக்கு கிடையாது, டிஜிட்டல் வடிவில் ப்ராப்பராக கம்ப்யூட்டரை போட்டு இவங்க பேமெண்ட் பண்ணது உண்மையாக பொய்யான்னு சொல்லி கவுண்டர் வெரிஃபை பண்ணி முறையாக ஒரு ஆடிட்டருக்கு வச்சு அவங்க போட்ட கணக்கெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி சார்ட்டர் டோக்கன் படித்தவங்களை வச்சு செய்ய போகிறோம். இதுதான் சங்கத்தோட முதல் நடவடிக்கை. முதல்ல குற்றவாளி யார், நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான். குற்றவாளி யார்? எம்டி கம்பெனி சைடில் இருக்க குற்றவாளிகளா இல்லை லீடர்ஸ் குற்றவாளிகளா? முதல்ல இது யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த வேலையை சங்கம் மூலமாக முறையாக எம்டி நவீன் சார் எப்போ சொன்னாரோ, கிருஷ்ணகிரியில் ஒரு வீடை பிடிங்க, ஒரு வாடகைக்கு இருங்க, நம்ம கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த வேலையை ஈடுபடும். இதுக்கு அடுத்து சங்கம் இப்போ நீங்கள் தனிநபர்கள்கிட்ட பேசி அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் சங்கத்தோட முறையாக இருக்கிற 3 பேர்கிட்டையும் பேசுங்க, அப்டேட் கொடுங்க. சங்க சைடில் இருந்து கம்பெனிக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எதிரானது கிடையாது. நீங்கள் திரும்ப எல்லாத்தையும் நீங்கள் எதிரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எதிரியாக தான் தெரியும்.
உங்கள் பிரச்சனைக்கு உங்களோட சுமூகமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். அந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் சங்கம், யூனிக் எக்ஸ்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி. எதுக்காக பண்ணியிருக்கோன்னா, இது வந்து பணம் எங்கேயோ லாக் ஆகி போச்சு. இந்த பணத்தை எப்படி திரும்பி எடுத்துகிட்டு வருது, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி பேக் டேட்டில் டைம் ஸ்கேலில் திரும்பி போய் அந்த மணியை எப்படி ரெக்கவரி பண்ண முடியும். மணி ஒரு ஆள்கிட்ட இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது செதஞ்சு போயிருக்கு. மணி கொஞ்சம் சென்னையில் இருக்குது, கொஞ்சம் வெளியே இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பற்றின ஆடியோஸ், இந்த இன்ஃபர்மேஷன் பற்றின டாக்குமெண்ட்ஸ் எங்ககிட்டையும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. சரியா? நீங்கள் வந்து முறையாக தனிநபர்கள்கிட்ட பேசாமல் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சங்கத்துக்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் இருக்கோம். பேசுகிறதும் பேசாததும் உங்களோட தனிப்பட்ட முடிவு. நீங்கள் உங்களோட லீகல் டீமில் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரி, இவங்க முறையாக ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய லீகல் டீம் இருப்பாங்க, அவங்ககிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சங்கம் கம்பெனிக்கு நல்லது செய்யணும், எப்படியாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. தனி நபர்கள் சொரிஞ்சு உங்ககிட்ட இருக்க பணத்தை அவங்களோட வெல்விஷருக்கு ஆட்டைய போடணும்னு நினச்சாங்கன்னா இது பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. எல்லா நபர்களுக்கும் பணம் வந்தால் தான் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியும். அந்த நோக்கத்துக்காக தான் உருவாக்குனது. பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. சங்கத்தில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 245 பேர்கிட்ட மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. இன்னமும் நீங்கள் மெம்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா மெம்பர்ஸோட PDF நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு கீழேயே நம்ம கொடுத்துருவோம். யாருக்காவது தேவை, உங்களோட விருப்பம் இருக்குது, உங்களோட சுய விருப்பத்தின் பேரில் சங்கத்தில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சங்கத்தோட அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்குது, யூனிக் எக்ஸ்போர்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி. அந்த இமெயில் ஐடி நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்ப்பீங்க. நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணிடுங்க. இந்த PDF ஃபார்மை எடுத்து நிறச்சி இமெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு முறைப்படி சங்கத்தில் பதிஞ்சு மெம்பர்ஷிப் ஐடி போட்டு ஐடி நம்பரோட உங்களுக்கு சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படும். எப்போ சங்கத்தோட அடுத்த மீட்டிங் மார்ச் எண்டில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி இதை ஃபுல்லாக எடுத்து உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து எவ்வளவு பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு அது மூலமாக நம்ம கம்பெனிக்கிட்ட பேசுவோம். இப்போ தனிநபர்கள் பேசுகிறாங்க, ஒளிச்சு மறைச்சு சீக்ரெட் டீலிங் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீலிங் எல்லாமே பொதுவெளிக்கு வந்து எப்படி ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது சங்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கம்பெனி சைடு எதிரியாக நினச்சாங்கன்னா அது அவங்களோட முடிவு, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தனிநபர்கள் முன்னாடி நின்று அவங்களோட வயிற்றை நிரப்புறதுக்கும் ப்ளஸ் அவங்கள சார்ந்து இருக்கவங்க வயிற்றை நிரப்புறதுக்கும் நீங்கள் அனுமதிக்கணுமா, இல்லை பொதுவான எல்லாத்துக்கும் கம்பெனியோட சேர்ந்து ஒரு ஆடிட் பண்ணி ஒரு கணக்கு வழக்கு பார்த்து முறையாக அது ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்து மாண்புமிகு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க அப்படின்னா கோர்ட்டில் தான் எல்லாமே நடக்கும். அப்போ கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கணக்கு வழக்கை பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம முன்னாடியே ஆரம்பிக்க போகிறோம், முன்னாடியே செய்ய போகிறோம். இப்போ இதை காவல்துறையிட்ட நீங்கள் புகார் கொடுக்காதவங்க கொண்டு போய் புகார் கொடுங்க. ஈரோடு EOW முழு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் காவல்துறையை குறை சொன்னாலும் என்ன தான் பண்ணாலும் அது ஒரு செர்டன் டைம் பீரியடுக்கு வரைக்கும் தான். அந்த டைம் பீரியட் கிராஸ் பண்ணும்போது காவல்துறை நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும். அந்த நடவடிக்கைக்கு யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு மைனர் ரிலீஃப் தான் கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு, மேஜர் ரிலீஃப் கிடைக்கவே கிடைக்காது. மைனர் ரிலீஃப் உங்களுக்கு வேணுமா, மேஜர் ரிலீஃப் உங்களுக்கு வேணுமா, நான் சொல்கிறது அந்த குற்றவாளிகள் மனதுக்கு தெரியும். நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நாங்கள் முறைப்படி அரசாங்கத்துக்கிட்ட சங்கமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முறைப்படி சந்தா வசூல் பண்ணி முறைப்படி நம்மளோட தீர்மானங்கள் கூட்டத்தோட முடிவுகள் எல்லாத்தையும் அறிவித்து மக்களோட ஒற்றுமை சக்தியோட கம்பெனிக்கிட்ட நாங்கள் போராடுவோம். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் இருக்காங்க. ப்ளஸ் சங்கம் என்ன சொல்லுதோ அந்த கட்டுப்பாட்டுக்கு மதித்து அதோட ஒரு டீம் ஒர்க்காக இருந்தால் தான் இது பண்ண முடியும். திரும்பவும் இதில் வந்து உள்ள கருப்பாடுகளை உள்ளே விட்டு உடச்சி பண்ணி நினச்சிங்கன்னா இது முடியாது. ஏன்னா ஆட்கள் மாறலாம், ஆனால் சங்கத்தை அவங்களால உடைக்க முடியாது. சரியா? ஒரு பஸ் இருக்குது அப்படின்னா டிரைவர் கண்டக்டர் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் பஸ்ஸை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பஸ் அந்த ரூட்டில் போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்த டிரைவரை போட்டு அடுத்த கண்டக்டரை போட்டு பஸ்ஸு ஓட்ட தான் போகிறோம்.
உங்களோட நோக்கம் கண்டக்டரை மாற்றுறதா இல்லை பஸ்ஸை நிப்பாட்டி நல்லபடி எடுத்துகிட்டு போகிறதா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு இட் இஸ் யுவர் ஓன் டிசிஷன். இப்போவாது திருந்தி ஏதாவது நல்லது பண்ணணும்னு வாங்க. திரும்ப என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதா திரும்ப எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ப்ளஸ் இந்த பிரச்சனைக்கு பணம் தான் ஒரு சொல்யூஷன். சரியா? பணம் ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது யூனிக் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இருக்க எம்டி மிஸ்டர் நவீன் சார் தான் கொடுக்க முடியும். அவங்க யார்கிட்ட பேசுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, மேலே பேசுவாங்களோ, கீழே பேசுவாங்களோ, அவங்க தான் இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும். ஆனால் அந்த சொல்யூஷன் உண்மையாகவும் நேர்மையாகவும் அவர் சொல்கிற வேலிட் பாயிண்ட்டாக இருக்கா, இதை செக் பண்ணுறது மட்டும்தான் சங்கத்தோட வேலை. நீங்கள் தனி ஒரு நபரை கன்வின்ஸ் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். சங்கத்தை அப்படி பண்ண முடியாது, நேர்மையாக இருக்கவங்கள பண்ண முடியாது. தவறு நடந்தது, நீங்கள் போன தடவை போட்ட ஆடியோவில் சொல்லியிருப்பீங்க, ஒரு தப்பு நடந்து போச்சு, புண்ணு ஆறிக்கிட்டு இருக்கு, திரும்ப சொரிஞ்சு விடக்கூடாதுன்னு. இப்போ அந்த புண்ணு மேலே நாங்கள் ஒரு பட்டி போட்டிருக்கோம், உங்களுக்கு மருந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் மருந்தாக எடுத்தீங்கன்னா மருந்து, நீங்கள் விஷமாக எடுத்தீங்கன்னா அது உங்களோட முடிவு. சரியா? நாங்கள் மருந்தாக தான் கொடுக்குறோம், நீங்கள் என்னவா எடுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் இனிமேல் தனிநபர்கள்கிட்ட பேசி நீங்கள் வச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சொல்யூஷன் வேணும் அப்படின்னா மக்கள் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் நீங்கள் பேசினா தான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நானும் முன்னாடி நிற்கிற நபர்களில் இருந்து எல்லார்கிட்டையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு யாரையும் முட்டாளாக நினைக்காதீங்க, யாரையும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எம்டி நவீன் சார், நீங்கள் பொது வழியில் வெளியே வந்து குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட மட்டும் பேசுனீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட இது. எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதனால் தயவு செஞ்சு சங்கத்துக்கு ஒத்துழைப்பு தாங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மற்றபடி சங்கத்தோட லீடர், செயலாளர், பொருளாளர் இவங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். சங்கத்தோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. சங்கத்தில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் ஆகணும் விருப்பப்படுறீங்களோ உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். முறையாக பதிஞ்சவங்க மட்டும்தான் சங்கத்தோட விதிமுறைகளுக்கும் அவங்களோட எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் வேணாம், என் பணத்தை எனக்கு வாங்க தெரியும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, என்கிட்ட பவர் இருக்குது, என்கிட்ட குடிமி கையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. சரியா? உங்களை யாருமே நாங்கள் கம்பல் பண்ணலை. யாருக்கு தேவையோ, யாருக்கு விருப்பம் இருக்கோ அரசாங்க அனுமதியோட சங்கத்துக்கு நீங்கள் பதிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு முறையான ஒரு சங்கத்தோட ஐடென்டி கார்டு கொடுத்துருவோம். இதை வச்சு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதுக்கடுத்து கலெக்டர்கிட்ட, டிஎஸ்பி கிட்ட, ஈரோடு எஸ்பி, அதுக்கடுத்து சென்னை ஐஜி ஆஃபீஸு, நீதிபதி எல்லாருக்கிட்டையும் முறைப்படி சங்கத்தோட ஆட்கள், சங்கத்தோட லெட்டர் பேடில் சங்கம் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை நம்ம கன்வே பண்ணிவிட்டு நம்மளுக்குன்னு இருக்கிற அஃபிஷியல் அட்ரஸில் கரஸ்பாண்டன்ஸ் பண்ண சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடுவோம். சட்டப்படி லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன்ஸ், அதாவது அரசாங்க அனுமதியோட நல்ல சொல்யூஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கிளாரிஃபைஸ், இல்லை நீங்கள் எம்டி நவீன் சாருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் படித்தாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத எம்டி நவீன் சார் தெரிஞ்சுக்கட்டும். தயவு செஞ்சு அவர் வெளியே வரட்டும், அவர் குடும்பத்தோடு நல்லா இருக்கட்டும், நம்மளும் நம்ம குடும்பத்தோடு நல்லா இருப்போங்கிறது என்னோட தாழ்மையான கோரிக்கை. நவீன் சார், நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும், இதை பற்றி நீங்கள் அடுத்த கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு தெரியும், உங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசுவீங்கன்னு தெரியும். எங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வந்துடும். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.